ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டில் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, டெட் ஹேடிஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணி போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 4-5 பேர் வந்து ப்ரோ பேபிலேட் பேட்டில் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. ஸோ எந்தெந்த பேபிலேட்ஸ்லாம் வந்து நான் வந்து பேட்டில் பண்ண எடுத்திருக்கேன், அப்புறம் இதில் யார் ஜெயிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வெறும் டர்போ சீரீஸ்லேருந்து மட்டும்தான் பேபிலேட்ஸ் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7 காம்படிட்டர்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வின்னிங் வால்ட்ரியாக், எம்பரர் ஃபார்னஸ், ஜி அக்கிலிஸ், டர்போ அக்கிலிஸ், டர்போ வால்ட்ரியாக், அப்புறம் 2 லெஃப்ட் ஸ்பின்னிங் பேப்லேட்ஸையும் நான் எடுத்திருக்கேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கெய்ஸ்ட் ஃபேஃப்னிர், அப்புறம் பிளட்டி லூயினார், இது ரெண்டுத்தையும் கூட நான் எடுத்திருக்கேன். ஸோ டோட்டலாக மொத்தமாக 7 காம்படிட்டர்ஸ் வந்து இப்போ ஸ்டேடியம்குள்ளே இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரூல்ஸ் ஆல்ரெடி என்னன்னு தெரியும். பஸ்ட்டு ஃபினிஷ்னா 2 பாயிண்ட்டு, சர்வைவல் ஃபினிஷ்னா 1 பாயிண்ட்டு, ரிங் அவுட் ஃபினிஷ்னா 1 பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் எடுக்கிறவங்க வந்து வின் பண்ணுருவாங்க இந்த பேட்டிலில். ஸோ ரூல்ஸ் அவ்வளோதான். ஸோ வாங்க பேட்டிலுக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு காம்படிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வின்னிங் வால்ட்ரியாக் தான் கைஸ் எடுத்திருக்கோம். வின்னிங் வால்கிரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ லான்ச் பண்ணிடலாம். அவனே ரிங் அவுட் ஃபினிஷ் வந்து அவனே வெளியில் போயிட்டான். ஸோ டெட் ஹேடிஸ்க்கு 1 பாயிண்ட்டு. நானும் அடிப்பான் ஜெயிப்பான், ஒரு மேட்சாவது ஜெயிப்பான்னு பார்க்குறேன். ஒரு மேட்ச் கூட ஜெயிக்க மாட்டான். செகண்ட் ரவுண்ட். இவனே வெளில போய் வந்து பாயிண்ட் வந்து லூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ டெட் ஹேடிஸ்க்கு வந்து 2 பாயிண்ட்டு. 3வது ரன் சுட்டுடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வின்னிங் வால்ட்ரியாக் வந்து 1 பாயிண்ட் எடுத்து ரிங் அவுட் ஃபினிஷ் கொடுத்து 1 பாயிண்ட் எடுத்திருக்காப்புல. ஸோ இப்போ இவருக்கு வந்து 1 பாயிண்ட்டு, நம்ம டெட் ஹேடிஸ்க்கு வந்து 2 பாயிண்ட்டு. ஸோ 4வது ரன் சுட்டுடலாம். அவ்வளோதாங்க. நம்ம வின்னிங் வால்ட்ரியாக் வந்து அவரே வெளியில் போய் நம்ம டெட் ஹேடிஸ்க்கு வந்து 3 பாயிண்ட்டை விட்டு கொடுத்துச்சு. ஸோ இதில் வந்து நம்ம வின்னிங் வால்ட்ரியாக் தோத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஜெயிச்சிருக்குது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டெட் ஹேடிஸ் தான் ஜெயிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம செகண்ட் காம்படிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெட் அக்கிலிஸ் தான் கைஸ் எடுத்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லான்ச் பண்ணிடலாம். எல்லாருமே டர்போவை சேர்ந்தவங்க தான். ஸோ வந்து டவுட்டே வேணாம். ஃபஸ்ட் லான்ச் விட்டுருவோம் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு ஹெவியான அட்டாக்கு நம்ம டெட் ஹேடிஸ் கிட்டேருந்து. ஸோ இதில் வந்து நம்ம டெட் ஹேடிஸ் வந்து சர்வைவல் ஃபினிஷ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். எடுத்த உடனே ஒரு பங்கமான பவர்ஃபுல்லான நிட்டு கைஸ். செம்ம பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். சரி பவர்ஃபுல்லு. ஸோ செகண்ட் ஸ்பின் விட்டுலாம். செகண்ட் லான்ச். நல்ல ஒரு விக்ரஸான அட்டாக் இருந்தால் பஸ்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் இவங்க வந்து அந்தளவுக்கு விக்ரஸாக அடிச்சிக்க மாட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம டெட் ஹேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் அவுட் ஃபினிஷ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஃபோக்கஸ். நம்ம டெட் ஹேடிஸ் வந்து ஒரு ரிங் அவுட் ஃபினிஷ் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து டெட் ஹேடிஸ்க்கு 2 பாயிண்ட்ஸு, ஜெட் அக்கிலிஸ்க்கு 0 பாயிண்ட்ஸு. 3வது ரன் சுட்டுடலாம்.
ஈக்குவலாக பாயிண்ட் எடுக்கிறாங்க இவங்க 2 பேருமே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெட் ஹேடிஸ்க்கு 2 பாயிண்ட்டு, நம்ம அக்கீலிஸ்க்கு 1 2 கரெக்டாக தெரியலையே, 2 பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ ஈக்குவலாக போயிட்டுருக்காங்க. ஸோ யார் ஜெயிக்கிறா, இதான் லாஸ்ட் லான்ச்சு, யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். ஸோ வாங்க. ரெண்டுமே வந்து நிறைய மெட்டல் வந்து லேயரில் கலந்துருக்கிறதுனால ஒரு ஹெவியான அட்டாக் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுலேயும் வந்து நம்ம டெட் ஹேடிஸ் தாங்க ஜெயிச்சிருக்கு, இதுலேயும் நம்ம டெட் ஹேடிஸ் தான் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2வது மேட்ச்லேயே நம்ம டெட் ஹேடிஸ் ஜெயிச்சிட்டான். ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்போனண்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எம்பரர் ஃபார்னஸ் எடுத்துருக்கோம் கைஸ். ஸோ லான்ச் பண்ணிடலாம். இவன் சும்மா தொட்டதுக்கெலாம் ஃபஸ்ட் ஆவான், இப்போ ஹெவி அட்டாக்ஸ்லாம் வேறு விழும்போது சொல்லவா வேணும். ஸோ பார்ப்போம் கைஸ். ஸோ எம்பரர் ஃபோனஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி வந்து ஒரு டிஃபென்ஸ் டைப் பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து சென்டர் பிடிச்சி சுற்றுறது தான் பார்ப்பான். ஸ்டாமினா வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்லேயே அட்டாக் விழுந்தால் தான் பஸ்ட்டு நடக்கும், இல்லைனா வந்து நம்ம எம்பரர் ஃபோர்னஸ் வந்து ஸ்டாமினா பேட்டில் பண்ணி ஜெயிச்சிருவான் ஈஸியாக சர்வைவ் பிளேஸ் கொடுத்து. நான் சொன்னேன்னா ஃபஸ்ட்டே வந்து ஒரு ஹெவி அட்டாக் கிடச்சிருந்தா நம்ம டெட் ஹேடிஸ் வந்து ஜெயிச்சிருக்கோம் அசால்ட்டாக. ஸோ இதில் வந்து நம்ம எம்பரர் ஃபோர்னஸ் தான் சர்வைவல் ஃபினிஷ் கொடுத்து ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லான்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கைஸ் ஸ்டேடியமே பொழந்துக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெட் ஹேடிஸ் வந்து ஒரு பஸ்ட்டு ஃபினிஷாக கொடுத்துட்டான் ஃபஸ்ட்டு. ஆனால் ரிங்கை விட்டு வெளியில் தான் போச்சு, பட் வெளியில் போன அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு பஸ்ட்டு ஃபினிஷ் கணக்கில் தான் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெட் ஹேடிஸ்க்கு 2 பாயிண்ட், எம்பரர் ஃபோர்னஸ்க்கு 1 பாயிண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு லான்ச் விட்டுடலாம். நெத்தியடி சோட்டி. ஸோ விட்ட சோக்கே வந்து இவன் வந்து வெளியில் வந்துட்டான். ஸோ பேசிக்கலி இது வந்து ஒரு பாயிண்ட் தான். ஸோ இந்த மேட்ச்லேயும் வந்து நம்ம டெட் ஹேடிஸ் தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்போனண்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டர்போ வால்ட்ரேக் எடுப்போம் கைஸ். டர்போ வால்ட்ரேக். ஸோ இப்போது வந்து யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். இவன் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பஸ்ட் ஆக மாட்டான், ஸ்டாமினாவும் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாங்க பார்த்துடலாம். அடிக்க மாட்டானே, அடித்தாதான் நம்ம டெட் ஹேடிஸால் ஜெயிக்கவே முடியும். ஐயோ டிஸ்க்கு தர தட்டிடுச்சு கைஸ். டிஸ்க்கு வந்து தர தட்டினதுனால ஜெயிக்க முடியல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டர்போ வால்ட்ரேக்கு வந்து ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். சர்வைவல் ஃபினிஷ் கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பின் பண்ணி கொடுத்துரும். நெத்தியடி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி வந்து நம்ம டர்போ வால்ட்ரேக் வந்து ஒரு ரிங் அவுட் ஃபினிஷ் கொடுத்து வந்து இன்னொரு பாயிண்ட் எடுத்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 2 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லீடிங்கில் இருக்குது. நம்ம டெட் ஹேடிஸ் பார்த்தீங்கன்னா 0 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தடவை ஃபஸ்ட்டு வந்து நான் டர்போ வால்ட்ரேக் லான்ச் பண்ணுறேன் கைஸ். ஐயோ இதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கே. இவனுங்களே ஸ்டேடியம் அவுட் பண்ணிடுறானுங்க கைஸ். ஸ்டேடியம் அவுட் பண்ணி ஸ்டேடியம் உடச்சிட்றானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வால்ட்ரேக் திருப்பி லான்ச் பண்ணுவோம். A few moments later. ரொம்ப பெரிய பேட்டில் வீடியோவாக போகுது இது. நம்ம டெட் ஹேடிஸ் வந்து இதில் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கு. ஸோ வளவலன்னு பேசாமல் நம்ம மேட்சை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம் தொடர்ந்து. நெத்தியடி. ஸோ இந்த பேட்டிலோட வின்னர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ்
நம்ம டர்போ வால்ட்ரேக் தான் வந்து வின் பண்ணியிருக்குது. 2 தடவை ரிங் அவுட் ஃபினிஷ் பண்ணி, அப்புறம் ஒரு தடவை வந்து சர்வைவல் ஃபினிஷ் பண்ணி 3 பாயிண்ட் எடுத்து நம்ம இந்த பேட்டில் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் காம்படிட்டர் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டர்போ அக்கிலீஸ் தான் கைஸ் எடுத்திருக்கோம். ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் யார் ஜெயிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ வாங்க லான்ச் பண்ணி பார்த்துலாம். நான் ஃபஸ்ட்டு டர்போ அக்கிலீஸ் வந்து லான்ச் பண்ணுறேன். ஸ்டேடியம் பிச்சின்னு போகாமல் இருந்தால் சரி கைஸ். நேற்று அடி சொல்லி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வர்சஸ் பேலன்ஸ் பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அக்கிலீஸும் பேலன்ஸ் தான், நம்ம டெட் ஹேடிஸும் வந்து ஒரு பேலன்ஸ் பேப்ளேட் தான். ஸோ யார் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு தரல, பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச அக்கிலீஸ் ஜெயிச்சிருவான்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் கைஸ், நம்ம அக்கிலீஸ் தான் வந்து கடைசியாக வந்து ஒரு சின்ன டில்ட்டு கொடுத்து சர்வைவல் ஃபினிஷ் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம அக்கிலீஸ்க்கு வந்து ஒரு பாயிண்ட்டு. இத்தனைக்கும் நம்ம அக்கிலீஸாக ஃபஸ்ட் லான்ச் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ நெக்ஸ்ட் லான்ச் விட்டுடலாம். தேடி ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கிலீஸ் வந்து ஒரு ரிங் அவுட் ஃபினிஷ் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2-2-0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்கிலீஸ் வந்து லீடிங்கில் இருக்குது மறுபடியும். ஸோ இப்போ யார் ஜெயிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். நேற்று அடி சொல்லி ஸ்டேடியம் நாசமான போகுது. ஸோ இதுலேயும் இந்த ரவுண்ட்லேயும் வந்து நம்ம அக்கிலீஸ் வந்து ஒரு ரிங் அவுட் ஃபினிஷ் கொடுத்து வின் பண்ணிச்சு கைஸ் இந்த பேட்டில். ஸோ 3-0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்கிலீஸ் வின் பண்ணிட்டாப்புல. டர்போ வால்ட்ரேக் மாதிரி டர்போ அக்கிலீஸும் வின் பண்ணிருச்சு. ஸோ மிச்சம் இருக்கவங்க வந்து 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைட் ஸ்பின் பண்ணுற பேப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம லெஃப்ட் சைட் ஸ்பின் பண்ணுறதுக்கு ஒரு லான்ச்சரும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ டிபி லான்ச்சர் எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், எல் தான் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன், மாற்றி வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லூயினார் கூட ஃபைட் வைப்பாங்க கைஸ். நெக்ஸ்ட்டு நம்ம கடைசியாக கெய்ஸ்ட் ஃபேஃப்னியர் கிட்ட போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெட் ஹேடிஸை லான்ச் பண்ணுவோம். நேற்று அடி சொல்லி ஸோ இந்த பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூயினார் வந்து ஒரு ரிங் அவுட் ஃபினிஷ் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் கோஸ் டு லூயினார். 1-0 அப்படின்னு சொல்லிட்டு லீடிங்கில் இருக்காப்புல. ஸோ இந்த தடவை வந்து நான் லூயினாரை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஐயோ வேணாம், நம்ம வந்து ஹேடிஸே வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுவோம். நெத்தியடி லூயினார் பெரிய சர்க்கிளாக போடுது கைஸ். பேசிக்கலி லூயினார் வந்து ஒரு அட்டாக் டைப் பேப்ளேட் அப்படின்றதுனால அப்படி தான் பண்ணோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டாமினாலாம் போயிட்டுருக்கோம். ஸோ யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். நம்ம டெட் ஹேடிஸ் தான் கைஸ் ஜெயிச்சிருக்கு. இப்போ 1-1 அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லான்ச் விட்டுடலாம். நேற்று சொல்லி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெட் ஹேடிஸ் வந்து ரிங் அவுட் ஃபினிஷ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2-1 அப்படின்னு சொல்லிட்டு டெட் ஹேடிஸ் வந்து லீடிங்கில் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து டெட் ஹேடிஸ் எடுத்துருச்சுன்னா டெட் ஹேடிஸ் தான் இந்த ரவுண்டோட வின்னர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் லான்ச் விட்டுடலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா கைஸ் ரெண்டு பேருமே வந்து சைமல்டேனியஸாக வந்து 2 பேரும் ஒரே ஹிட்டில் வந்து வெளில போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். செம பவர்ஃபுல்லான ஹிட்டு. 2 பேரும் வெளில போனதுனால 2 பேருக்குமே பாயிண்ட் கிடையாது. நம்ம ரீமேட்ச் தான் வைக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க கைஸ், ஸ்டேடியம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன்.
ஸோ ஸ்டேடியம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த லான்ச் விட்டுடலாம். ஷோபா எவ்வளோ நேரம் நெத்தியடி சொல்லி. ஓ இந்த மேட்சோட வின்னர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெட் ஏடிஸ் தான் கைஸ் வின் பண்ணியிருக்கு. ஸோ கடைசியாக வந்து ரிங் அவுட் ஃபினிஷ் கொடுத்து 3-2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெட் ஏடிஸ் வந்து ஜெயிச்சிட்டாப்புல. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் காம்படிட்டர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீஸ்ட் ஃபஃப்னீர் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு வின் பண்ணுறோமான்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் யார் ஜெயிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு கீஸ்ட் ஃபஃப்னீரே லான்ச் பண்ணுறேன் கைஸ். இல்லை டெட்ரிஸ், ஏன்னா வந்து ஃபேஃப்னீரால் ஸ்பின் ஸ்டீல் பண்ண முடியும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். பார்ப்போம். பார்த்தீங்கனாலே தெரியும் வர அட்டாக்ஸை வந்து எல்லாமே அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணிக்குது நம்ம ஃபேஃப்னீர். ஸோ பார்ப்போம் யார் ஜெயிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேஃப்னீர் ஸ்பின் ஸ்டீல் ஜெயிச்சிருப்பா, என் மானத்தை காப்பாற்றுப்பா. ஐயோயோ சாரி கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெட் ஹேடிஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லான்ச் விட்டுடலாம். இந்த தடவை ஹேடிஸ் வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணலாம். இல்லை நெத்தியடி சொல்லி. யார் ஜெயிப்பா யார் ஜெயிப்பா யார் ஜெயிப்பா யார் ஜெயிப்பா? நம்ம ஃபேஃப்னீர் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்பின் ஸ்டீல் பண்ணுது. பார்த்தாலே தெரியும். கேக்காக இருந்தாலும் ஸ்பின் ஸ்டீல் பண்ணுதில்ல கைஸ். பண்ணுதுன்னு சொல்லி முடியுதோ தோத்துச்சு. சே. ஸோ 2-0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேடிஸ் வந்து லீடிங்கில் இருக்காப்புல. ஸோ இப்போ யார் ஜெயிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் லான்ச் கைஸ். ஸோ ஃபேஃப்னீர் ஒரே ஒரு பாயிண்டாவது எடு. ஐயோ எடுத்துருச்சு கைஸ். நம்ம ஃபேஃப்னீர் வந்து கடைசியாக ஒரு பாயிண்ட் எடுத்துருச்சு ஸ்பின் ஸ்டீல் பண்ணி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லான்ச் விட்டு பார்த்தோன்னா 2-1 அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஃப்னீர் இப்போது கொஞ்சம் வந்து லீட் எடுக்காரா அப்படில. நெக்ஸ்ட் லான்ச் கைஸ். யார் ஜெயிக்க போகிறான்னு தெரியலையே. ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு கைஸ் இந்த பேட்டில் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. யார் ஜெயிப்பா யார் ஜெயிப்பா? எனக்கு தெரிஞ்சு டையின்னு நினைக்கிறேன் கைஸ். ஆனால் எனக்கு ஹேடிஸ் தான் ஒரு மாதிரி சின்ன டில்ட்டு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹேடிஸ் தான் வின் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த பேட்டில் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சண்டை போட்ட பேப்லேட்ஸில் யார் யார் வந்து நம்ம ஹேடிஸை வந்து டிஃபீட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம டர்போ வால்ட்ரேக் வந்து டிஃபீட் பண்ணான். அப்புறம் டர்போ அக்கீலிஸ் வந்து டிஃபீட் பண்ணான். நெக்ஸ்ட் ஐ திங்க் ஸோ வேறு யாருமே டிஃபீட் பண்ணல. மிச்சம் எல்லாரையும் ஹேடிஸ் தான் வந்து டிஃபீட் பண்ணான்னு நினைக்கிறேன். ஞாபகம் இல்லை கைஸ். ஐ திங்க் ஸோ லூயினாரும் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ யார் யார் வந்து ஜெயிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்லேட் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். அது எந்த பேப்லேட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரைசன் வம்சத்தை சேர்ந்த ஒரு பேப்லேட் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜ் சீரீஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பேப்லேட்டோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு ஃப்ரைடே அன்றைக்கி வந்துடும். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட் வீடியோ கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேப்லேட் லவர்ஸ் யாராவது ஃபேன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நம்ம வீடியோஸ்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். ஸோ அப்போது வந்து அவங்க வந்து பிடிச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா எனக்கும் மோட்டிவேஷன் கிடைக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ see you on the next video guys. Bye.